டிஎம்கே ஏடிஎம்கே 77க்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 45 இயர்ஸா இப்படி தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மூன்றாவதா ஒரு பார்ட்டி உள்ள வந்தாலும் அது பெருசா வந்து இங்க சோபிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி இருக்கும்? மூன்றாவதா ஒரு கட்சி, ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தேவையா தமிழகத்துக்கு? இல்லை மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளை நோக்கி தான் பயணம் இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க நீங்க? மூன்றாவதா ஒரு கட்சி, ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தமிழ்நாட்டில் தேவைப்படுறாங்களா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் அஜெண்டாவாக இருக்கிறது. மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய அல்லது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கு நாம வாக்களிக்கிறதா, அல்லது ஒரு புதிய பிளேயர் வராருன்னா நாம ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கா அப்படின்றதான் இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ நாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு புது பிளேயர் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து யங்ஸ்டர்ஸோட ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய அபிலாஷைகள், அவங்களுடைய தேவைகள் எதையும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டை நாம் வந்து தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், மற்றபடி அவங்களா வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து ட்விட்டரை பார்த்து வந்து ஓட்டு போட்டால் சரி. பெருவாரியான அரசியல் கட்சிகளுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, யங்ஸ்டர்ஸில் அந்த அளவுக்கு ஒரு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு எழுச்சிலாம் இருக்காது. அவங்களாம் வரமாட்டாங்க. எங்கே சார் எலெக்ஷன் அன்றைக்கி தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் டூருக்கு போயிடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ட்ரிப்புக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. அந்த குறிப்பாக அந்த ஜென்சி க்ரௌடை வந்து அப்படி தான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க.